ஹாய் கைஸ், நம்ம சுருக்குங்கனுடைய ஃபோர்த்து பார்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3 பார்ட் பார்த்தாச்சு. ஃபோர்த்து பார்ட்டில் 51வது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே பார்க்குற கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு எப்படி சம்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 51 கொஸ்டின் போடலாம். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ கேட்டிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னா பார்த்தாலே தெரியுது இல்லையா, இது ஒரு ஃபார்முலா தான். அது என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்றதான் இதோட ஃபார்முலா. இருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளவு 13 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது 69 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 2 இன்ட்டு இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஓகேவா. இப்போ பாருங்க 13 ஸ்கொயர்ன்றது 169 வரும். 69 ப்ளஸ் 2x மைனஸ் 69 போட்டோம்னா 100 வரும். அப்போ 2x. அப்போ எக்ஸ்ன்றது என்னவா இருக்கும், எக்ஸ்ன்றது 50 இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது 50. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 52nd சம்மு 52வது சம்மு என்ன கேட்டிருக்காங்க 63% ஆஃப் 3 4/7 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. எப்படி போடலான்னு பார்க்கலாம். 63%ன்றது 63 டிவைடட் பை 100ன்னு வரும். ஆஃப்னா எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 3 4/7 3 4/7 எடுத்தோம்னா ஒன்றாகும் 7 3 21 21 4 25 வரும். டிவைடட் பை 7 இருக்கும். இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 25 25 நான் 25 100ன்னு வந்துச்சா. 1 7 9 7 63 வந்துச்சு. அப்போ 9/4 இதை அடிச்சோம்னா 1 நாங்க 4 2 நாங்க 8. அப்போ 2 பாயிண்ட் மீதி எவ்வளோ வரும் 10 வரும். அப்போ 4ஆல் அடிச்சோம்னா 2 நாங்க 8 2 10. அப்போ ஆன்சர் என்ன வருது 2.25 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 53வது சம்மு. இந்த சம் பாருங்களேன். 1/√9 minus √8 minus 1/√8 minus √7 plus 1/√7 minus √6 அப்படின்னு கொடுத்து கடைசியில் 1/√5 minus √4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நம்ம டைரக்டா ஆன்சருக்கு போயிடலாம். இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருக்கு இல்லையா √9 அது மேலே வரும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் தான் ஆன்சரா இருக்கும். மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன √9 மைனஸ் லாஸ்ட்ல என்ன இருக்கு √4. அப்போ √9 இந்த மைனஸ்ன்றது பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸ்ன்றது எப்படி பிளஸ் ஆகுனா கடைசியில பாருங்களேன் √5 மைனஸ் √4ன்னு இருக்கும். நம்ம மேல குறி மாத்துவோம் இல்லையா √5 பிளஸ் √4ன்னு ஆகும். அப்போ √5க்கு கேன்சல் ஆயிடும் பிளஸ் √4 தான் இருக்கும். புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்பு. இந்த மாதிரி சம்ம ஆல்ரெடி போட்டிருக்காங்க, போய் பார்த்துக்கோங்க. அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கும். அப்போ 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3 வரும். பிளஸ் 4க்கு ரூட் எடுத்தா 2 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 5 தான் ஆன்சரா இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா. இந்த சம் இந்த மாதிரி மாடல்ல சம் கேட்டாலே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் லாஸ்ட்ல இருக்கிறதும் தான் உங்களுக்கு மீதி வரும். மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடும். நடுவுல பிளஸ் தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது 9 இருக்கு. அப்போ 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3, 4 இருக்குது 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. ஓகேவா. அது எப்படி வந்துச்சுன்னு பழைய வீடியோ போய் பாருங்க. அதுல டீட்டெயில்டா நான் கொடுத்துருப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 54th சம்மு. இதுல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 45 இன்ட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 900 25% என்ன. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம் போட்டோமே அதே மாதிரி போடலாம். 45 இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு 99 இல்லைன்னா மல்டிபிளிகேஷன் போடுங்க இன்ட்டு 25% சொல்றாங்க. அப்போ 25/100ன்னு சொல்லணும். ஓகே. அப்போ 2 0க்கு 2 0 போயிடும். 1 9s are 9 5 9s are 45 வரும். 1 5s are 5 5 5s are 25. அப்போ x is equal to என்ன 5 தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போலாமா. பாருங்க 30 செகண்ட் கூட ஆகல. அடுத்த சம்முக்கு போலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 55th சம் 55வது சம். இது என்ன கொடுத்துருக்காங்க 2 பவர் ஆஃப் x is equal to கியூப் ரூட் ஆஃப் 32 எனில் x மதிப்பு காண்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த கியூப் ரூட்டுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும். 2 பவர் ஆஃப் x is equal to கியூப் ரூட் ஆஃப் 32ன்னு இருக்கு இல்லையா. இந்த 32 என்னன்னு எழுதுனா 2 பவர் 5ன்னு எழுதலாம். 32 என்னன்னு எழுதலாம் 2 பவர் 5ன்னு எழுதலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 பவர் xன்னு இருக்கு இல்லையா. இந்த 32 2 பவர்
5ன்னு எழுதிக்கலாம். கியூப்ன்றதை நம்ம என்னன்னு எழுதலாம்னா 1/3ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க 2 பவர் x இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 1/3ன்னு அர்த்தம். அப்போ 2 பவர் 5/3ன்னு இருக்கும். இப்போ கீழே 2 ஈக்குவல்னா மேல 2 ஈக்குவல். அப்போ x இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சிச்சு 5/3. அப்ப ஆன்சர் என்னது? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் சம் போலாமா? 32 2 பவர் 5ன்னு பிரிச்சுக்கிறோம். கீழே 2 சேமா இருக்குங்காட்டிக்கு மேல 2 நம்ம சேம் பண்றோம். 1 கியூப்னா 1/3ன்னு அர்த்தம். அப்போ 5/3. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 56வது சம்மு. 4x plus 5y is equal to 83 மற்றும் 3x by 2y is equal to 21/22 எனில் y minus x என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப ஈஸி. எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3x by 2yன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இருந்து நம்ம 21/22ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம முதல்ல xy கண்டுபிடிச்சுக்கலாம். 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 7 3s are 21. 2ஆல மல்டிப்ளை பண்ணா 11 2s are 22ன்னு வரும். அதாவது இந்த x by yன்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு 7/11 கிடைக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7னும் ஒய்க்கு பதிலாக 11ஐயும் வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை அப்படியே போடலாம். yன்றது 11, எக்ஸ்ன்றது 7. அப்போ 11ல் 7 போச்சுன்னா எவ்வளவு? 4. அப்போ ஆன்சர் என்னது? 4 தான் ஆன்சர். அப்போ இங்க கொடுத்துருக்க அந்த 4x plus 5y is equal to 83ன்றது தேவையில்லை. நமக்கு இது மட்டும் இருந்தாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த சம் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். 1 3s are 3, 7 3s are 1 2s are 2, 11 2s are. அப்போ 11ல் 7 போச்சுன்னா 4. ஓகே, அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 57வது சம். இது எப்படி பாருங்க. 5√3 plus 18√3 minus 2√3ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. அப்படியே மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 5 ஏன்னா எல்லாமே ஒன்னா √3 சேமா இருக்கா. அப்போ பாருங்க 5 plus 18 எவ்வளவு? 23. 23ல் 2 போச்சுன்னா எவ்வளவு? 21. அப்போ ஆன்சர் என்னது? 21√3 தான் ஆன்சர். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 58வது சம்மு. இது வந்து ஃபார்முலா மெத்தட் சம்மு. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 789, பி வந்து 211. ஓகேவா? அப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஏ கியூப் வந்திருக்கு, பி கியூப் வந்திருக்கு, டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் ஏபி இருக்கு, பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இந்த மாதிரி சம்மு நான் நிறையா போட்டிருக்கிறேன். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னு. இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன வரும்? ப்ளஸ் தான் வரும். ஏன்னா ஏ ப்ளஸ் பி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 10 0 மிச்சம் 1, 10 0 மிச்சம் 1 10. அப்போ ஆன்சர் என்னது? 1000. 59வது சம் பாருங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? 9 பவர் 2 இன்ட்டு 18 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த சம் எப்படி போடலான்னா, எப்போவுமே இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா எப்போவுமே சின்ன நம்பரை தான் நம்ம வந்து பார்க்கணும். இதில் எது சின்ன நம்பரோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். இப்போ 9 18 3 இதில் எது சின்ன நம்பர்? 3 தானே. அப்போ மற்ற நம்பரை அந்த 3 அப்படின்ற ஒரு நம்பருக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க 9 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா 3 பவர் ஸ்கொயர் 9 ஆயிடுமா. அப்புறம் அதுல இருக்கிற ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 18 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 பிரிக்கலாமா? 3 9 9 18. இதுக்கு பவர்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4. அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 3 பவர் 16 இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்ப பாருங்க இந்த 4ன்றது இந்த 3க்கும் வரும், இந்த 3க்கும் வரும், இந்த 2க்குமே வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 3 பவர் 2 2 4 ஆயிடும். இன்ட்டு இது பாருங்க, இதுக்கு தனியா 3க்கு பவர் போட்டோம்னா 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 4 அப்படின்னு வரும். டிவைடட் பை 3 பவர் 16 இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா? அடுத்தது பாருங்க, இது வந்து கீழே ஈக்குவலா இருந்தா மேல ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன இருக்குன்னா 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 8 இன்ட்டு 2 பவர் 4ன்னு இருக்கும். கீழே 3 பவர் 16ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுமே சேமா இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டிவைட்ல இருக்குது, மேல போனா மல்டிபிளிகேஷன் ஆகிடுமா. அப்போ இது எப்படி ஆகும்னா 3 பவர் 4 8 என்ன ஆயிடும்? 12 ஆயிடும். இன்ட்டு 2 பவர் 4 ஆல்ரெடி இருக்குது. இந்த 3 பவர் 16 மேல வந்துச்சுன்னா 3 பவர் மைனஸ் 16ன்னு மாறும். ஓகேவா? புரிஞ்சுச்சு எப்படின்னு? 3 பவர் 16 மேல போச்சுன்னா 3 பவர் மைனஸ் 16ன்னு மாறும். இப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த 3 3 ஈக்குவலா இருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க.
அப்போ 12லேருந்து 16 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி 2 பவர் 4 இருக்குது. 12லேருந்து 16 போச்சுன்னா -4 கிடைக்கும் இல்லையா? அப்போ 3 பவர் -4. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அப்படியே கீழே இறக்குங்க. அப்போ 2 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 4 ஆயிடும். ஓகேவா? 2 பவர் 4 அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். 2 4 16. அப்போ 16 மேல என்ன வருது? 16ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன்ல 16ன்னு ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16. அப்போ 3 81. 3 பவர் 4ன்றது 81. அப்போ 16/81 கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்ம எப்படி போட்டேன்னு? ஓகேவா? அடுத்த சம்முக்கு போலாமா? நெக்ஸ்ட் 60வது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா √4096 = 64 எனில் √4096 பிளஸ் √40.96 பிளஸ் √0.004096 மதிப்பு என்ன? கொடுத்த நம்பரை ரிப்பீட் பண்ணி பாயிண்ட்டை மட்டும் அங்கங்க வச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? √4096 அது என்னன்னு கொடுத்துட்டாங்க. 64ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. பிளஸ் அதே நம்பர் தான், நான் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ரூட்டுக்குள்ள 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாங்கன்னா அப்ப ரூட் எடுத்தோம்னா 1 டிஜிட் தள்ளி தான் புள்ளி வரும். அது அப்படியே பாதி தான் வரும். அப்போ 6.4. ஓகேவா? தேர்டு பாருங்க. ரூட்டுக்குள்ள 1 2 3 4 5 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கன்னா ரூட் எடுத்தாங்கன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். அப்போ 0.064ன்னு வரும். புரிஞ்சுச்சா? 1 2 3 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சிருக்கோம். இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? அப்படியே பிளஸ் பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ 64 6.4 அப்புறம் என்னது 0.064 இது அப்படியே ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4 வரும், நெக்ஸ்ட் வந்து 6 வரும். அப்போ 64ன்னு ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. அப்போ டைரக்டா நம்ம ஆப்ஷன் பின்னு ஆன்சர் எழுதிடலாம். எல்லாமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4 கொடுத்துருக்காங்களா, 4 6 கொடுத்துருக்காங்க, 6 அப்படி இல்லை ஆட் பண்ணோம்னா 4 இருக்கும் 0 இருக்கும் 7. அப்போ 70.464ன்றது ஆன்சரா வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 61வது சம். இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா 1 + 1/x + 1 × 1 + 1/x + 2 × 1 + 1/x + 3 × 1 + 1/x + 4 எனில் இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். இந்த சம்மு எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம்ல தானே போடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 1 + 1/x + 1க்கு முதல்ல எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து கிராஸா பண்ணோம்னா x + 1 + 1ன்னு கிடைக்கும். அப்போ x + 1 + 1 என்னது? x + 2/x + 1ன்னு கிடைக்கும். அதாவது 1 + 1/x + 1ன்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கு நமக்கு எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? x + 1 + 1 இந்த 1ன்றது இங்க இருக்குது, டிவைடட் பை x + 1ன்னு இருக்கும். அப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? x + 2/x + 1ன்னு கிடைக்கும். அப்போ அடுத்தது இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா x + 2/x + 1 into x + 1 3 x + 3/x + 2 into x + 4/x + 3 into அடுத்தது x + 5/x + 4. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. பாருங்களேன், இதுக்கும் கேன்சல் ஆயிடும், இதுக்கும் கேன்சல் ஆயிடும், இதுக்கும் கேன்சல். அப்புறம் இதுவும் மட்டும்தான் இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? மேல இருக்கிறத மேல போடுங்க, கீழே இருக்கிறத கீழே போடுங்க. அப்போ x + 5/x + 1 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் போடலாம். 62வது சம். என்ன கேட்டிருக்காங்கன்னா 39,852 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 81 × 12 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். எப்படி போலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 39,852 டிவைடட் பை தெரியாதது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 81 × 12ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ எக்ஸை வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டு மீதியெல்லாம் இங்கே கொண்டு வரலாமா? 39,852 டிவைடட் பை 81 × 12 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இப்போ 12ஆல டிவைட் பண்ணோம்னா 3 12s are 36, மீதி 38 வரும். அப்புறம் 3 12s are 36, மீதி 2 வரும் 25, 2 12s are 24, மீதி 1 வரும், 1 12s are 12. இது வந்து 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 9s are 81. அப்போ இதை வந்து 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 9s are 27, மீதி 6 வரும் 62,
அப்போ 6 9s are 54 வரும், மீதி 8 வரும், 81, 9 9s are 81. ஓகேவா? அப்போ 269 மறுபடியும் 9 ஆல் டிவைட் பண்ணலாமா? சாரி 3 9s are 27, 2 9s are போட்டேன். அப்போ 9 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 9s are 36, அப்போ 1 9s are 9. அப்போ ஆன்சர் என்ன? 41. அப்போ x is equal to 41னா ஆப்ஷன் ஏ போட்டக்கூடாது. ஏன்னா அங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்ன்றது ரூட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது வந்து ரூட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா இது வந்து இன்னொரு தடவை பெருக்கினாதான் அது வந்து ரூட்டுக்குள்ள போகும். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள இது வந்து ரூட் இல்லாம இருக்குது. நம்ம ரூட்டுக்குள்ள எடுத்துட்டு போனோம்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரூட்னா என்னது, இப்போ நார்மல் எக்ஸ் ரூட்டுக்குள்ள போனா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து ரூட்ல இருந்து இருக்கும்போது ஒரு எக்ஸா மாறும். அப்போ இது வந்து நம்ம ரூட்டுக்குள்ள போனோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா 41 இன்ட்டு 41 போட்டாதான் இது வந்து ஆன்சர் வந்து எக்ஸ்ன்றது 41 கரெக்டா வரும். அப்போ 41 இன்ட்டு 41 எவ்வளவு வருது, இது ரெண்டையும் பெருக்கணும்னா ஆன்சர் வரும். அப்போ 1681 வரும். 41 41 ஸ்கொயர் என்னது 1681 வரும். போட்டு பாருங்க, ஆன்சர் இதுதான் வரும். ஓகேவா? நம்ம x is equal to 41, அப்போ 41ன்றது ஆப்ஷன் ஏல இருக்குதுன்னு சொல்லி ஆன்சர் எழுதிடக்கூடாது. அந்த எக்ஸ் எங்க இருக்குன்னா ரூட்டுக்கு உள்ள இருக்குது. அப்போ நம்மளும் இந்த எக்ஸை ரூட்டுக்குள்ள கொண்டு போனோம். அப்போ ரூட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா எக்ஸ்ன்றது என்னவா டபுள் எக்ஸா மாறும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரா மாறும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரா இருந்தாதான் நார்மலா எக்ஸ்ன்னும் போது கரெக்டா இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும்ன்ற அர்த்தம். அப்போ 41 ஸ்கொயர் வந்து 1681 வரும். 1681. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது 63வது சம்மு. இந்த சம்மு பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, 9.8 cube minus 6.8 whole cube is divided by 9.8 square plus 9.8 into 6.8 plus 6.8 the whole square கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி சம் நிறைய போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸி தான், பாருங்க, பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, a cube minus b cube கொடுத்துருக்காங்க, divided by a square plus ab plus b square கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், a cube minus b cube இருக்கு. அப்போ என்ன இல்லை, a minus b தான் இல்லை, மீதி எல்லாமே இருக்குது. அப்போ a minus b. அப்போ 9.8லேருந்து 6.8 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 9.8லேருந்து 6.8, அப்போ 8க்கு 8 0 ஆகிடும். 9ல் 6 போச்சுன்னா 3. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? கியூப் சம் கேட்டாங்கன்னா நம்ம டப்பு டப்புன்னு போட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து இதே மாதிரி இது நிறைய போட்டிருக்கிறோம் இல்லையா, அதனால. அடுத்தது 64வது சம் பாருங்க. x is equal to 3 plus 2 root 2 எனில் root of x minus 1 by root x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்ம பிடிச்சிக்கணும், அப்போதான் இது வந்து ஈஸியாக இருக்கும். இது பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸி தான். போடலாமா எப்படின்னு? இப்போ வந்து எக்ஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 3 plus root 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 plus 2 root 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணனா, இப்போ அந்த ரூட் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா கீழே ரூட் இருந்தால் நம்ம வேணாலும் போட முடியாது. அப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி தான். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தோம்னா அதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளிஃபை ஆகிடும். அப்போ ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. என்ன ஆகும், எக்ஸ் வந்து ஏ ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஆகிடுமா, பிளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்ன்றது 1 பை எக்ஸ் ஆயிடுமா, மைனஸ் 2 இன்ட்டு ஏபி, ஏன்னா எக்ஸ் ரூட் எக்ஸ், பினா 1 பை ரூட் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ மைனஸ் 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ இப்போ வந்து நம்ம இதுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். இந்த ரூட்டு அப்படி இப்படின்றதெல்லாம் நம்ம மாத்திட்டோம். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிறத வந்து இதுக்கு வந்து முதல் சேஞ்ச் பண்ணோம். எக்ஸ் இருக்குதா, ஆனால் 1 பை எக்ஸ்ன்றது இல்லை. அப்போ வந்து 1 பை எக்ஸுக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். 1 பை எக்ஸ்னா என்னது, இதை வந்து தலைகிலியா போடணும்னு அர்த்தமா. அப்போ 1 பை 3 பிளஸ் ரூட் 2 ரூட் 2. ஓகேவா? 1 பை 3 பிளஸ் 2 ரூட் 2ன்னு இருக்கும். இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி ரூட்ல கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணணும், மேலே குறி மாற்றி மேலையும் கீழையும் பெருக்கணும். அப்போ 3 மைனஸ் 2 ரூட் 2 டிவைடட் பை 3 மைனஸ் 2 ரூட் 2ன்னு மாத்திட்டோம். ஓகேவா? இப்போ இது என்ன வரும், 3 மைனஸ் 2 ரூட் 2 இருக்குமா, பை இப்போ இது என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்ன்றது 9, பி மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது 4 இன்ட்டு 2, 4 2 சார் 8 ஆயிடும். அப்போ 9ல் 8 போச்சுன்னா 1 ஆயிடுச்சா, சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அப்போ 1 பை எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 1 பை எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 3 மைனஸ் 2 ரூட் 2, ரூட் 2 தான் வரும். 3 போட்டு வச்சுட்டோம். அப்போ 1 பை எக்ஸ்னா நமக்கு என்ன வரும், 3 மைனஸ் 2 ரூட் 2. அப்போ எக்ஸ்ன்றது அவங்க கொடுத்துருக்காங்க என்னது, 3 பிளஸ் 2 ரூட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து, அப்போ ஆன்சர் என்னது,
எக்ஸுக்கு பதிலாக 3 + 2√2 ப்ளஸ் 1/xக்கு பதிலாக தான் இது 3 - 2√2 -2 -2ன்றது அங்கே கொடுத்துருக்காங்களே அதனால -2. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ +2√2க்கும் -2√2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? அப்போ 3 + 3 வந்து 6, 6 - 2 வந்து 4 ஆயிடுச்சு. இந்த 4ன்றது ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்க, இதுக்கு வந்து கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுலேருந்து ஸ்கொயர் எடுத்தாதான் இதுக்கு ஆன்சர் வரும். நம்ம கொடுத்துருக்கிறது √x - 1/√x தான். ஆனால் நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சங்காட்டி தான் இந்த ஆன்சர் வந்துச்சு. அப்போ அந்த ஸ்கொயரை நம்ம எடுக்கோம் இல்லையா? நம்ம அந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் என்னது? 2. அப்போ ஆன்சர் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? நம்ம இந்த 4ஓட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிறத விட்டுட்டு நம்ம ஸ்கொயர் வச்சுதான் நம்ம இந்த சம்மை ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அந்த ஸ்கொயர் எடுத்தாதான் இந்த சம்முக்கான உண்மையான ஆன்சர் வரும். அப்போ அந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா நம்ம ஸ்கொயர் ரூட்ல போடுவோம். அப்போ 4 வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து போட்டோம்னா ஆன்சர் வந்து 2 வரும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எப்படி போட்டேன்னு சொல்றேன் பாருங்க. √x - 1/√x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா ரூட்டுன்னு இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா x + 1/x - 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனால் 1/xன்றது நீங்க எக்ஸை வந்து கீழே போட்டு கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அதனால அப்படி இல்லாம அப்படி ஈஸியா பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ன்றத 1/x, அப்போ அதை வந்து தலைகீழியா மாத்திட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்போ தலைகீழா மாத்தணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 3 + 2√2xன்னு இருக்கும். அப்போ கீழே ரூட் இருந்தா நமக்கு வந்து எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலையும் கீழையும் குறி மாத்திட்டு நம்ம பெருக்கணும்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 3 - 2√2ன்னு கிடைச்சிரும். அப்போ எக்ஸும் கிடைச்சிச்சு, 1/xும் கிடைச்சிச்சு. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா இதுக்கு கேன்சல் ஆகி 4ன்னு வரும். அந்த 4ன்றது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா √x - 1/√x ஹோல் ஸ்கொயர்னுடைய ஆன்சர் தான் 4. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா √x - 1/√x தான் வேணும். அப்போ அந்த ஸ்கொயர்ன்றது இந்த சைட் போச்சுன்னா ரூட் ஆயிடும். அப்போ √4, அப்போ √4 வந்து எடுத்தோம்னா 2. ஆன்சர் இஸ் 2. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்த சம்முக்கு போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 65வது சம் பார்க்கலாம். 64 சம் முடிஞ்சிச்சு. 65th சம் இது பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? √2n = 64 எனில் n இன் மதிப்பு என்ன? இது ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க? √2n கொடுத்துட்டு 64 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து 64ன்றது ஒரு ஹோல் நம்பராக இருக்கு. ஆனால் இது ரூட் இருக்கு. அப்போ இது வந்து ரூட்லேருந்து எடுக்கலாமா? அப்போ ரூட்லேருந்து எடுக்க என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் அந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயராக மாறும். அப்போ 2n = ஸ்கொயர்ன்றது என்ன ஆகிடும்? ஸ்கொயர் 64. ஸ்கொயர் ரூட்ன்றது இந்த சைடு வந்து ஸ்கொயராக மாறிடும். ஓகேவா? அப்போ 2n = 64 ஹோல் பவர் ஆஃப் 2ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? n தான் கேட்டிருக்காங்க. அப்போ n வேணும்னா கீழே 2 பேஸ் வந்து சேமாக இருந்தால் மேலே 2 சேம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த பேஸ் வந்து சேம் பண்ணணும். இப்போ இந்த பேஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆல நம்ம கொண்டு வரணும். அப்போ 2னுடைய என்ன பவர் வந்து nன்றது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இங்கே ஆப்ஷன் பாருங்க. 2ன்றது 2/2 வரக்கு வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் பி பாருங்க, 2/4 வருமா? 4 வரக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். 2 2s are 4, 4 4s are 16. அப்போ அதுவும் வாய்ப்பு இல்லை. 6 வருமா? 6 போட்டோம்னா 64 வரும். ஆனால் இங்கே 2 64 இருக்குது. ஏன்னா 64 ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. ஆல்ரெடி 2 இருக்கு. அப்போ 2 64 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 6 + 6 12. அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும்னா 12 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? 2/6 தான் 64. அதுக்கு மறுபடியும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 6 2 12 ஆயிடும் இல்லையா? அப்போ அது என்ன? அது n = 12. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? 66வது சம் பார்க்கலாமா? x/2y = 6/7 எனில் x - y/x + y + 14/19 மதிப்பு காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப ஈஸி. இது பாருங்களேன், எக்ஸ்ன்றது 6/2yன்றது 7ன்னு கொடுத்துருக்காங்களா? அதை முதல்ல நம்ம எழுதிக்கலாம். x/2y = 6/7 கொடுத்துருக்காங்க. இதை வந்து முதல்ல எடுத்தோடனே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 7x = 6 2 12yன்னு வரும். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். x/y இப்போ தான் எடுக்கணும். x/y எடுத்தோம்னா என்ன ஆகும்? இது இந்த சைடு வந்துடும், இது அந்த சைடு போயிடும். y இப்படி வந்துடும், நம்பர் இப்படி போயிடும். அப்போ
12/7ன்னு ஆகும். அப்போ எக்ஸ்ன்றது எவ்வளவு 12, ஒய்ன்றது எவ்வளவு 7. அப்போ இது அப்படியே அங்கே கொடுத்துருக்க நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, நமக்கு கிடைச்சிச்சு, எக்ஸ்ன்றது கிடைச்சிச்சு, ஒய்ன்றது கிடைச்சிச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 12ல் 7 ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மைனஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 7 5 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 12 19 கிடைக்கும். ஓகேவா, அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு மேலே 5/19 ப்ளஸ் 14/19, கீழே ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ மேலேயும் பார்த்தோம்னா 19/19ன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, 1. ஈஸியாக இருக்கா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா இது வந்து பாருங்கள், எக்ஸுன்றது 1 மடங்கு, ஆனால் ஒய்ன்றது 2 மடங்காக இருக்குது. நம்ம ரெண்டையும் சேமாக கொண்டு வந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட முடியும். அப்போ எக்ஸுக்கு = 12 ஆக்கியாச்சும், ஒய் = 7. அப்போ இது ரெண்டுமே ஒரு மடங்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடுங்க, ஒய்க்கு பதிலாக ஒய்யை கொண்டு போய் போடுங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் வந்து பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணோம்னா 19 கிடைக்குது, மைனஸ் பண்ணால் 5 கிடைக்குது. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாமா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 67th சம்மு என்ன கேட்டிருக்காங்க, 1/2 × 3 + 1/3 × 4 + 1/4 × 5 + எக்ஸெட்ரா 1/9 × 10 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு ரொம்ப ஈஸி தான், பாருங்க எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/2 × 3 இருக்கு இல்லையா, அதை முதல்ல எப்படி எழுதலான்னு பாருங்க. 1/2 × 3 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 - 1/3ன்னு எழுதுறேன். ஏன் இப்படி எழுதுறேன்னா, இதை இப்படி கூட மாத்தி எழுதலாம். 1/2 × 3 அப்படின்றத 1/2 - 1/3ன்னு எழுதலாம். இப்ப பாருங்க, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா எப்படி இருக்குன்னா, 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 3 - 2 என்ன ஆகும், 3 - 2 ÷ 3 2s are 6ன்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 3ல் 2 போச்சுன்னா 1/6. அப்போ இதுதானே இது 1/6ன்றதா நான் வந்து இப்படி மாற்றி எழுதியிருக்கிறேன். புரிஞ்சுச்சா, இந்த மாதிரி ஏன் எழுதுறோம்னா, இப்படி எழுதுனாதான் நமக்கு அடுத்தடுத்தது வந்து ஈஸியாக போட முடியும். அப்போ 1/2/3 நம்ம எப்படியெல்லாம் எழுதலான்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நம்ம அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1/2 × 3ன்றதை நம்ம 1/2 - 1/3ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ்ன்றது அதுலேயே இருக்குதா. அப்போ 1/3 × 4 1/3 - 1/4 ப்ளஸ் அங்கேயே இருக்குது 1/4 - 1/5 ப்ளஸ் எக்ஸெட்ரா 1/9 - 1/10 இப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, கொடுத்தாதான் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஏன் எழுதுனது முதலே சொல்லிட்டேன். இதை அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம. இப்போ பாருங்களேன், இதுல -1/3 + 1/3, அப்போ இதுக்கும் கேன்சல் ஆயிடுவோம். -1/4 + 1/4 இதுக்கு கேன்சல் ஆயிடும். அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1/9க்கும் + 1/9க்கும் போயிடும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், 1/2 - 1/10 தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுச்சா. அப்ப இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதையும் லாஸ்ட்ல இருக்கிறதையும் போட்டா போதும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னது, இந்த 1/2வும், ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத இந்த 1/2வும் மைனஸ் கடைசியில இருக்கும். கடைசியில என்ன இருக்கும், 1/10. அப்போ இது ரெண்டுமே போட்டா போதும், ஆன்சர் வந்துடும். இதுதான் ஷார்ட்கட். 1/2 - 1/10 போட்டா போதும், மீதியெல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ இது வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி மேல வந்து 1 இருக்கணும், கீழே வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்சர் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் மைனஸ் லாஸ்ட் இருக்கிற நம்பர் போட்டோம்னா போதும். இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா, அப்போ இது வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 10, இங்க 5 - 1 வந்து வரும். அப்போ 4/10 2/5ன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, 2/5. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா எப்படி போடணும்னு, இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மைனஸ் லாஸ்ட்ல இருக்கிறது மட்டும் போட்டா போதும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 1/2, லாஸ்ட்ல இருக்கிறது 1/10. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் பார்க்க போறது 68வது சம்மு. இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 147 + 1/42 the whole square - 147 - 1/42 the whole square என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது ஃபார்முலா மெத்தட்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிருக்காங்க, a + b the whole square - a - b the whole square கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ a + b the whole square - a - b the whole square ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது, இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு. அப்போ 4ab தான் ஆன்சரா இருக்கும். a + b the whole square - a - b the whole square நாலே 4abன்றது ஆன்சரா இருக்கும். இந்த இடத்துல மைனஸ் வந்தா 4ab. ஓகேவா, அப்போ
4 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஏன்றது என்னது? ஏன்றது 147 இன்ட்டு பி. பின்றது எவ்வளவு? 1/42. இது அப்படியே வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 2 2s are 4 ஆல் அடிக்கலாம், 2 2s are 4, 1 2s are 2ன்னு அடிக்கலாம். இப்போ இது வந்து 7 ஆல் அடிச்சோம்னா 3 7s are 21, 2 7s are 14, 1 7s are 7, ஒரு 3 ஆல் அடிச்சோம்னா 7 3s are 21. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 7 இன்ட்டு 2, 7 2s are 14. அப்போ ஆன்சர் என்னது? 14. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்மு? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட்டு 69வது சம் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து 1 cube + 6 cube + 8 cube கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ வந்து இதுல வந்து நம்ம கியூப் எடுத்தோம்னா 6 கியூப் எடுத்தாலே 216 வந்துடும். அப்போ 200 + தான் வருது. இந்த இடத்துல ரைட் சைடு பார்த்தோம்னா 200 + ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 4 தான் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 4 தான் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் ரெண்டாவது பாருங்க, வேல்யூ ஆஃப் பை, அதாவது பையனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. பையனுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும், 22/7 தெரியும். அப்போ பிக்கு வந்து 1ன்றது தான் ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4, ரெண்டாவது வந்து 1 அப்படின்னா ஆப்ஷன்ல பாருங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 4 1, ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? மீதி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கோங்க. 60னுடைய 45% எவ்வளோன்னா 27 வரும். 44 சென்டிமீட்டர் சுற்றளவுடைய வட்டத்தின் ஆரம் எவ்வளோ அப்படின்னா 3வது. என்ன ஆன்சர்? 7ன்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 70வது சம்மு. இது √6 + √6 + √6 + எக்ஸெட்ராவின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி போலான்னு பார்க்கலாம். √6 + √6 + √6 + எக்ஸெட்ரா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி 6 வந்து எப்படி பிரிக்கலாம்? 3 2s are 6ன்னு பிரிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி அடுத்தடுத்து வர நம்பரை நம்ம பிரிச்சுக்கலாம். இது வந்து 1 6 ஆர் கூட 6ன்னு பிரிக்கலாம். ஆனால் அப்படி பிரிக்கக்கூடாது. இதுக்கு வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர நம்பரா இருக்கணும். 2 3s are 6 இல்லைன்னா 3 2s are 6. ஓகேவா? இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இந்த மாதிரி பிளஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் தான் போடணும். இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சின்ன நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். அப்போ இது வந்து பிளஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 3 தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்துட்டு எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படியே போச்சுன்னா இந்த சம் இப்படிதான் போடணும். 6 அப்படின்றத அடுத்தடுத்து வர நம்பரா பிரிச்சுக்கணும். 2 3s are 6 இல்ல 3 2s are 6. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பிளஸ்ன்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் போடணும். இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்ன நம்பர் போடணும். ஓகேவா? அதுவே இந்த இடத்துல ஒண்ணுமே கொடுக்கல, அப்படியே √6 இன்டூல கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 6 அப்படின்றது ஆன்சரா வரும். ஓகேவா? அதாவது இந்த பாருங்க, √6 √6 √6 இப்படின்னு கூட கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? ஆன்சர் 6. இதுவே மைனஸ்ல கேட்டாங்கன்னா மைனஸ் எப்படி? √6 -√6 -√6 மைனஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து எப்படி பிரிக்கலாம்? 2 3s are 6ஆ சின்ன நம்பரை தான் போடணும். சின்ன நம்பர் என்னது? 2. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 2ன்னு வரும். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சம் எல்லாம் கேட்டா இப்படிதான் போடணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் 71வது சம் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? a/b = 3/4 மற்றும் 8a + 5b = 22 எனில் a இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். எப்படி போடலான்னு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? a/b கொடுத்துருக்காங்க 3/4 அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிருக்காங்க? a தான் கேட்டிருக்காங்க. எதுலேருந்து எடுக்கணும்னா 8a + 5b = 22. அப்போ நமக்கு a மட்டும்தான் வேணும். b வந்து ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம a வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த bன்றதை இங்கிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு b மட்டும் வேணும். b அந்த சைடு போச்சுன்னா b மட்டும் அந்த சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து 4a / 3 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த b வந்து 4a / 3 வரும். அப்போ இந்த bக்கு பதிலாக இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். போட்டு பார்ப்போமா? 8a அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 5 இன்ட்டு bக்கு பதிலாக 4a/3 a/3 = 22. அடுத்தது இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 8க்கு வந்து 3 வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 8 24a ப்ளஸ் 20a = இந்த 3 அந்த சைடு போச்சுன்னா 66 ஆகிடும். ஓகேவா? இந்த ஸ்டெப் எப்படி வந்து தெரிஞ்சுதா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 44a = 66ன்னு ஆகும். அப்போ a = 66 / 44 ஆகும். 11 நாள் அடிச்சோம்னா 6 4 6 11 66 4 11 44. மறுபடியும் அடிச்சோம்னா 3 2s are 6 2 2s are 4. அப்போ ஆன்சர் என்னது? 3/2ன்றது ஆன்சரா வரும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்போ ஆப்ஷன்
பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது நம்ம 72வது சம் பார்க்கலாம். இது பாருங்களேன், ஒரு மாதிரியா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ரூட்டு தான். √5 + √3 டிவைடட் பை √5 - √3 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். ஜஸ்ட் நான் மறுபடியும் போட்டு பார்க்குறேன். √5 + √3 டிவைடட் பை √5 - √3ன்னு இருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், கீழே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே கீழே வந்து பெருக்குவோமா. அப்போ √5 + √3 டிவைடட் பை √5 - √3ன்னு இருக்கும். இப்போ இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஆகிடுமா. அப்போ √5 + √3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a² - b². அப்போ 5 - 3ன்னு ஆகும். ஓகேவா. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், இது அப்படியே வச்சுக்கிட்டா 5 - 3 2ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகிறேன். அப்போ இது ஸ்கொயர்லேருந்து எடுத்தோம்னா a² என்னது 5 + b² 3 + 2ab 2 × ab. அப்போ √5 × √3ன்னு இருக்கும். 5 3s are 12. அப்போ இது என்ன ஆயிடுனா 2√15. 5 3s are 15. அப்போ 2√15 மாறிடும். ஓகேவா. அப்போ இது என்னது 5 3 எவ்வளவு 8. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா 8 + 2√15 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, 5ல் 3 போச்சுன்னா 2. அப்போ கீழே 2ன்னு இருக்கும். ஓகேவா. இப்போ இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து 2 காமனாக இருக்கா. அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 4 2s are 8 + 2 காமனாக போயிடுச்சு. அப்போ 15 மட்டும் இருக்கும். டிவைடட் பை 2. இந்த 2க்கும் 2க்கும் போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 4 + √15. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா இந்த சம் எப்படி போட்டேன்னு. இதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த இடத்துல குறி மாற்றி தான் நம்ம போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதை சிம்பிள்ஸ் மாற்றிட்டு மேலே கீழே பெருக்கணும்னா √5 + √3 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். கீழே வந்து 2 கிடைக்கும். இது எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா 8 + 2√15 கிடைக்கும். டிவைடட் பை 2. அப்புறம் வந்து 2 வந்து காமனாக வெளியே எடுத்தோம்னா 2க்கு 2 போயிடுச்சுன்னா மீதி 4 + √15 ஆன்சராக இருக்கும். ஓகே, எக்ஸாம் போகலாமா. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் இவ்வளோதான் சம்ஸு. மீதியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.